Good morning. Nobel Peace Prize or Nobel Prizes இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் மந்த் தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ஃபீல்ட்ஸ் என்ன, எந்தெந்த துறைக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 6 துறையா, பிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் மெடிசின், அதாவது பயாலஜிக்கு கொடுக்கறது இல்லை. சரியா? எது கொடுக்குறாங்க? மெடிசின், மருத்துவத்துக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன? பீஸ், அமைதிக்கு, அப்புறம் பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர். 6 துறைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இது யாருடைய நினைவாக வழங்கப்படுகிறது? எப்போ இது ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ஃபிரட் நோபல் அவருடைய நினைவாக ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இதுதான் அது அபிஷியல் வெப்சைட் நோபல் பிரைஸ். நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்கன்னா NOBLE NOBEL இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். நோபல் இது நோபல், சரியா? இது நோபல் சொல்லுவோம். நோபல்னா என்ன? நோபல்னா என்ன? எது கரெக்ட் இதுல? ஏவா பியா? இஎல் பி கரெக்டா? கரெக்ட். ஓகே, இதுதான் கரெக்ட். அப்ப இது என்ன அர்த்தம்? நோபல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? வெரி குட். உயர்ந்த, சான்றோர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உயர்ந்த, சான்றோர். சரிங்களா? இப்படி நோபல் மேன், இது நோபல், இது பேரு. சரிங்களா? இது ஒருத்தருடைய பேரு நோபல். சோ இந்த ஆல்ஃபிரட் நோபல்ங்கிறது என்ன? ஹி இஸ் an inventor, entrepreneur. இதை விட எப்படி படிக்கிறது? ஆண்டர்பிரினியூர், என்டர்பிரனர் அப்படி படிக்கக்கூடாது. ஆண்டர்பிரினியூர், பிசினஸ் மேன். இவர் தான் என்ன பண்ணாரு? இவருடைய நினைவாக 1901 இருந்து ஆரம்பிச்சாங்க. 1901 அவருடைய இறப்பிற்கு பிறகு. முக்கியமான விஷயம் என்னன்னா he was the one who founded டைனமைட்னு சொல்லுவாங்க தெரியுமா? வெடிப்பொருள். அதை வந்து அவர் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைனமைட். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? அழிவிற்காக தான் பயன்படுத்தப்படுகிறது. குண்டு, சரியா? வெடிப்பொருளான டைனமைட். அப்போ அழிவிற்காக வேண்டி அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாமே பெரும்பாசி எதிலிருந்து வருது? அழிவிலிருந்து வருது. அப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு உள்ள கில்ட்டி. சரியா? நம்ம இப்படி சம்பாதிக்கிற மாதிரி ஆயிப்போச்சே. அதனால என்ன பண்ணலாம்? இனிமேல் உலகத்துல யார் அமைதிக்காக அவங்களுடைய பங்கை உலகத்துக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய சொத்துல இருந்து அவரோட ஃபுல் சொத்தையும் என்ன பண்ணிட்டாரு? இந்த விருதுக்கு எழுதி வச்சிட்டார். சரி, என்ன பண்ணிட்டாரு? அந்த விருதுல, அந்த சொத்துல இருந்து யார் வருஷம் அமைதிக்காக பெரிய பங்கு மனித குலத்திற்கு, யாருக்கு? மனித குலத்திற்கு, கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் ஃபார் மேன்கைண்ட், மனித குலத்திற்கு மிகப்பெரிய பங்கு யாரு செய்கிறாரோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? என்னோட சொத்துல இருந்து ஒரு பெரிய பங்கு அவங்களுக்கு கொடுங்க, விருது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. அதுதான் ஒரு பெரிய ப்ராசஸ் ஆரம்பிச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு வந்து அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. சரிங்களா? காந்திக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கா? காந்திக்கு நோபல் பரிசு வழங்கிருக்கா? ஏன்னா காந்தியை விட பெரிய அமைதியான அப்புறம் அப்ப சொல்ல முடியாதுல்ல. அப்படி பார்த்தா காந்தி எவ்வளவோ அமைதிக்காக செஞ்சிருக்காரு. சுதந்திரத்துக்காகவும் அமைதிக்காக தான் போராடினாரு. அவருக்கு வழங்கப்பட்டிருக்கா? வழங்கப்படலை. ஏன்னா முக்கியமான விஷயத்துக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி தான் ஆகணும். அவங்களா தேடிலாம் எடுக்க மாட்டாங்க. எந்த பரிசுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ல வந்து அப்ளை பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? ஆமா, வாங்க முடியும். அதுல சினாரியோ பண்ணி அவங்க அதுல ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. சரிங்களா? சோ இது வந்து 1901 ஆரம்பிக்கப்பட்டது. 1969 இருந்து பொருளாதாரத்துக்கு வழங்கப்பட்டது. சரியா? பொருளாதாரத்துக்கும் வழங்கப்படுகிறது. சோ டோட்டல் இன்னைக்கு 6 கேட்டகரிஸ் இருக்கு. 6 கேட்டகரிஸ். அண்ட் இந்த நோபல் பரிசு வழங்க பெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பெண் வாங்கினார். யாரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் உமன். அதுவும் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு 2. மேரி கியூரி. மேரி கியூரி எதுக்காக வாங்கினாங்க? சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா? முதல் முறை 2 நோபல் பரிசு வாங்கின பெண். சரிங்களா? மேரி கியூரி. அவங்க எதுக்கு வாங்கினாங்க? ஆமா. சோ அவங்களுடைய ரேடியோ ஆக்டிவிட்டி, எதை பத்தின ஆராய்ச்சி? ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது தமிழ்ல கதிர் இயக்கம் அப்படின்ற விஷயத்துக்காக அவங்க வாங்கினாங்க. அதை பத்தின ஆராய்ச்சி. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாமே அப்படித்தான்.
அவருடைய கணவர் பியரி கியூரி, அவருடைய மகள் ஐரின் கியூரி, எல்லாருமே எதுக்குதான் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க? எந்த ஆராய்ச்சிக்கு? கதிர் இயக்கம் அப்படின்ற ஆராய்ச்சிக்காக. ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன? கதிர் இயக்கம்னா என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன் ஃபிஷன் அதெல்லாம் நடக்குது. நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷனா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு, அதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. ஃபிஷன் ஃபியூஷன் நடக்கும்போது ரேடியோ ஆக்டிவ் வரும். சரியா? ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன? கதிர் இயக்கம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, அணு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டம் இல்லையா? ஆட்டம் எல்லாமே ஆட்டமால தான் இருக்கு. ஆட்டம்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அது ரெண்டும் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அதை சுத்தி எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்? இதை உள்ள இருக்கிறத நியூக்ளியஸ் சொல்றோம், வெளியில இருக்கிறது எலக்ட்ரான் சொல்றோம். வெளியில நெகட்டிவ், உள்ள பாசிட்டிவ். அப்ப பிளஸ் மைனஸ் சேர்ந்தா நியூட்ரல். சரியா? இதுல ஏதாவது ஒண்ணு கம்மியானாலும் என்ன ஆயிடும்? ஏதாவது ஒண்ணு கம்மியானாலும் இந்த பொருள் ஒண்ணு மைனஸ் ஆயிடும், இல்ல ஏதோ ஒரு பிளஸ் ஆயிடும். அப்பனா இதுக்கு பேர் ஆட்டம் இல்லை, அதுக்கு பேர் அயான். ஆட்டம்னா என்ன? சின்ன சின்ன துகள்களாக ஆயிருக்கு. இப்படியே கூட்டிட்டு போனா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருந்தா அதுக்கு பேர் ஒண்ணு. ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் ஒரு எலக்ட்ரான், இப்படி இருக்கலாம். 2 புரோட்டான் 2 நியூட்ரான் 2 எலக்ட்ரான், 3 புரோட்டான் 3 நியூட்ரான் 3 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போலாமா? அப்ப அது ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு ஹைட்ரஜன். சரியா? ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு அடிக்கிட்டே போனா அது ஒரு பெரிய ஒரு டேபிளா வரும். இந்த டேபிளுக்கு என்ன பேரு? தெரியுமா உங்களுக்கு? அட்டவணை, தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? தனிமங்களுடைய வரிசை. இதுதான் அந்த அட்டை. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கீங்க? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஹைட்ரஜன்? ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு பேர் ஹைட்ரஜன் வச்சிருக்காங்க. சரியா? ஏன்னா ஹைட்ரோ ஜென்னா உருவாக்குது. ஹைட்ரோ எதை உருவாக்குது? ஹைட்ரோ தண்ணியை உருவாக்குது. அதனால அதுக்கு பேர் ஹைட்ரோஜன், தண்ணியை உருவாக்கக்கூடிய ஒரு தனிமம். சரியா? சரி, 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, 2 புரோட்டான் 2 நியூட்ரான் 2 எலக்ட்ரான், ஹீலியம். சரியா? அப்புறம் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன? எத்தனாவதுல இருக்கு ஆக்சிஜன்? 8 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 புரோட்டான் 8 நியூட்ரான் 8 எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? என்னப்பா புரியுதுல்ல? சரி, இப்போ இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அதுக்கு உள்ள இடம் பத்தாம போகலாம். இதுக்குள்ள ஆட்டம்குள்ள. சரியா? இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல 10 பேர் தான் வைக்க முடியும்னு வச்சுப்போம். ஒரு கிளாஸ் ரூம்ல 10 பேர் வைக்க முடியும்னா 11 பேரை உள்ள நெரிசிட்டாங்கன்னா உட்கார வச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? எப்பனா ஒருத்தன் கிளம்பி வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிதிக்கிட்டு வெளில வரதானே பார்ப்பாங்க. என்ன சொல்றேன்றது புரியுதா? அப்ப அந்த மாதிரி இந்த ஆட்டம்ங்கிறது எப்பயுமே ஸ்டேபிள் தான். ஆட்டம்ங்கிறது ஸ்டேபிள். அப்ப ஆனா அதுல இருக்கிற எல்லா சார்ஜும் ஃபில் ஆயிருக்கு. சில நேரத்துல உள்ள எக்ஸ்ட்ராவா என்ன ஆயிடலாம்? எக்கச்சக்கமான புரோட்டானும் நியூட்ரான் எலக்ட்ரானும் வந்துடலாம். அந்த மாதிரி தனிமங்கள் எப்போ வரும் கேட்டீங்கன்னா, சரிங்களா, இங்க பாருங்க 82க்கு அப்புறம் வரும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா 82 தெரியுதா உங்களுக்கு? 82 என்ன? லெட், ஈயம்னு சொல்லுவாங்களே. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே உள்ள அடைச்சுக்கிட்டு இருக்கு. எது? ஆட்டம் இல்ல, துகள்கள், புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அடைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அதுல இருந்து அந்த அடைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொருள்ல இருந்து இடம் பார்த்து நிறைய இருக்கு, கொச்சன்னு உள்ள இருக்கு. எது? யோசிச்சு பாருங்க, 82 புரோட்டான் 82 எலக்ட்ரான் 82 அப்படின்னா அப்ப அடைச்சுக்கிட்டு இருக்கனால அது என்ன பண்ணும்னா துள்ளி குதிச்சு வெளில ஒடியாந்துரும். என்ன வரும்? வெளில தெரிச்சு வெளில வந்துடும். எது? உள்ள இருக்கிற துகள் தான்.
சரியா? உள்ள இருக்க துகள் தான். அப்ப என்னென்னலாம் வெளில வரலாம்? பிளஸ் இருக்கிற பொருள் வெளில வரலாம். பிளஸ்ஸா இருக்கிறது என்ன? புரோட்டான்ங்கிறது பிளஸ் தானே. பிளஸ்ஸா இருக்கிற பொருள் வெளில வரலாம், இல்ல மைனஸா இருக்கிற பொருள் வெளில வரலாம், இல்ல எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு நியூட்ரல் அதுவும் வெளில வரலாம். இதுல எது வேணா வெளில வரலாம், இல்ல மூணுமே வெளில வரலாம். அதுல பிளஸ் வெளில வந்துச்சுன்னா பாசிட்டிவ் துகள், பாசிட்டிவான பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஆல்பா பார்ட்டிகல். நெகட்டிவ் வந்தா என்ன பேரு? அது ஆல்பானா இது பீட்டா. நியூட்ரலான பொருள் வந்ததுன்னா காமா. இது வெளில வரும்போது எப்படி வரும்னா ஒரு கதிரா வரும், ஒரு ரேவா வரும். ஆல்பா, பீட்டா, காமா. இது மூணுத்துல மோசமானது இதுதான், காமா. சரியா? இது அந்த அணு வந்து சும்மாவே வெளில வரும். சும்மா அதை அப்படியே கையில எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து என்ன வந்துட்டு இருக்கும்? காமா கதிர் வந்துகிட்டே இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாது. இது முதல்ல கண்டுபிடிச்ச ஹென்ரி பெக்கரோல் என்ன பண்ணாருன்னா அவர் பாக்கெட்ல போட்டுட்டு அவர் கிளாஸ் சுத்திட்டு இருந்திருக்காரு. சரியா? அவர் பாக்கெட்ல போட்டுட்டு இதான் சூப்பர் எல்லா பசங்களும் காட்டுறதுக்கு பாக்கெட் மேல் பர்ஸ்ல வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. சரியா? என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள என்ன ஆயிட்டே இருக்கு? அந்த கதிர் உடம்புக்குள்ள போயிட்டே இருக்கு. இந்த காமா கதிர் ஏன் ரொம்ப மோசமானதுன்னா இதை எதை வச்சும் தடுக்க முடியாது. இதை எதாலுமே தடுக்க முடியாது. ஆல்பா கதிர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் வச்சா தடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு பேப்பரே தடுத்துரும். இந்த அப்படி காமிச்சீங்கன்னா பேப்பர் வச்சீங்கன்னா கேடை மாதிரி ஆல்பா பட்டு டபுக்கு கீழே வந்துடும். சரியா? ஆனா காமா இருக்குல்ல, அது எதையுமே தடுக்க முடியாது. அதை தடுக்கணும்னா ஒரு 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 10 அடிக்கு சுவர் இருக்கணும். 10 அடிக்கு சுவர் இருந்தாதான் அதை வந்து தடுக்க முடியும். காமா கதிரை தடுக்கணும்னா என்ன இருக்கும்? அதுலயும் நிறைய லெட் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, பூசி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை தடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு கதிர். அப்ப நம்ம உடம்புக்குள்ள சும்மா எம்மாத்திரம் பூந்து வெளில போயிடும். கரெக்டா? உடம்புக்குள்ள பூந்து அப்படிக்க வெளில போயிடும் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா. அதனால இதை கண்டுபிடிச்சாங்கல்ல யார்? ஹென்ரி பெக்கரல், மேடம் கியூரி, எல்லாருமே ரத்தம் வந்து எடுத்தா செத்து போனாங்க. சரியா? அவங்களுக்கு அப்ப தெரியல. ஏன் ஏன் உள்ள பூந்தா என்ன? இது எப்படின்னா எக்ஸ்ரே மிஷின் நம்ம போய் நம்ம டெஸ்ட் பண்றோம்ல, எக்ஸ்ரே அடிக்கடி எடுக்கலாமா? எடுக்க சொல்றோம் பாருங்க. உங்களை கலங்க சைடு கட்டுங்க அது கட்டு உட்காந்துட்டு அவன் பாரு அப்ப ஆன் பண்ணும்போது போய் ஒளிஞ்சிப்பான். எங்கடா போற அப்படின்னு பார்த்தா அது நான் வரலைங்க சார், நீங்க மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு பக்கத்துல எடுக்க சொல்லுங்க. அல்ட்ராசவுண்ட்லாம் வயிற்றுல எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பக்கத்துல இருந்து எடுப்பாங்க. எக்ஸ்ரே மட்டும் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ரே சிடி ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க நம்ம உட்கார சொன்னா ஓடி போயிருவான், பக்கத்துல இருக்க மாட்டான். தெரியுமா? சரி, எக்ஸ்ரே மிஷின் எடுப்பாங்கல்ல, கை உடம்பெல்லாம் ஸ்கெல்டன் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அவன் ஓடி போய் ஒளிஞ்சுப்பான். பின்ன ஒரு பெரிய ஒரு தகர மாட்டம் இருக்கும், லெட் தான் அது, அதை வச்சு பூசி போய் ஒளிஞ்சுப்பான். ஆள் உட்கார சொல்லுங்க, நிக்க சொல்லுங்க, நிக்கவே மாட்டான். இந்த தம்பி 1000 ரூபாய் பக்கத்துல இல்லை, வெளில ஓடி போயிருவாங்க. ஏன்னா அதுல இருந்து என்ன வருது? இந்த மாதிரி கதிர் தான். எக்ஸ்ரேங்கிறது ஒரு கதிர் தான், காமாங்கிறது கதிர் தான். இதெல்லாம் என்ன பண்ணா நம்ம உடம்புக்குள்ள பூந்து போயிடும். அப்படி பூந்து போகும்போது நம்மளுடைய செல்லை உடைச்சிடும். நீங்க பயாலஜியில் படிச்சிருக்கீங்களா? பயாலஜி 101. நம்ம உடம்பு எதால இருக்கு? செல்களால் ஆயிருக்கு இல்லையா? அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு படிச்சிருக்கீங்களே? செல்லுக்குள்ள செல்லு, நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதெல்லாம் படிச்சீங்கல்ல. இப்ப இதுக்குள்ள இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? செல்ல டொப்புன்னு உடைச்சிட்டு அப்படி தாண்டி போயிடும். அப்ப கண்டினியூஸா உடஞ்சிட்டே இருந்துச்சுன்னா சரி, ஒரு செல் உடனே நம்ம உடம்பு ரிப்பேர் பண்ணிடும். ஒட்டுமொத்தம் நிறைய போச்சுன்னா என்ன ஆகும்? செல்லு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புரோக்கன் செல்ஸா வந்து ப்ராப்பரா ரெப்ளிகேட் ஆகாம ஹை ரேடியேஷன் பண்ணீங்கன்னா வித்தின் மினிட்ஸ் செத்து போயிடும். கண்ணுல, மூக்குல, காதுல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாமே ரத்தம் வந்துடும். சரிங்களா? அதனால கதிர் இயக்கம் ரொம்ப ரொம்ப பாய்சன். உடம்ப வந்து என்ன பண்ணிடும்? உள்ள பூந்து போயிடும். கதிர் இயக்கம் வந்து அது ஒண்ணும் பண்ணல, அது உள்ள பூந்து போயிருச்சு, அவ்வளவுதான். அது பூந்து போகும்போது உடைச்சிட்டு போயிடும், நம்ம உடம்புக்குள்ள இருக்க செல்களை உடைச்சிட்டு. இதான் கதிர் இயக்கம். ஸோ இதை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? கேன்சர் வந்து செத்து போனாங்க. யாரு? ஹென்ரி பெக்கரல். அவருடைய சீனியர், மேரி கியூரியோட சீனியர் தான் ஹென்ரி பெக்கரல். ஹென்ரி பெக்கரல், மேரி கியூரி, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே என்னன்னா இந்த மாதிரி கதிரியக்கத்துல பாதிப்பு செத்து போனாங்க. அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் படிச்சு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுவே வந்து நம்ம குண்டாவும் தயாரிக்கலாம். அதான் அணுகுண்டு.
சரியா? அணுகுண்டு போட்ட இடத்துல ஏன் எதுவுமே முளைக்காது? ஏன்னா அந்த கதிரியக்கம் வந்துகிட்டே இருக்கும். எதுக்காக கூடங்குளம் அணுமின் நிலையம் அப்புறம் கல்பாக்கத்தெல்லாம் வந்து நினைச்சு மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க? ஏன்னா இதனாலதான் வெடிச்சதுன்னா அந்த சுத்தி இருக்கிற எங்கேயுமே வாழ முடியாது. தெரியுதுலப்பா, நம்ம தமிழ்நாட்டுல எங்க 2 இடத்துல இருக்கு, கல்பாக்கத்துல ஒண்ணு இருக்கு, கூடங்குளத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா, அணுமின் நிலையம். அதுல இது வச்சு தான் ஆராய்ச்சி பண்றாங்க, இது வச்சு தான் கரண்ட் எடுக்கிறாங்க. அதனால இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். ஆனா பார்த்து பதமா யூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணலையா, ஹாஸ்பிட்டல் தான் யூஸ் பண்றோம், எக்ஸ்ரேல இருக்கு, சிடி ஸ்கேன்ல இருக்கு. பார்த்து பதமா யூஸ் பண்ணா மனித குலத்துக்கு பயன்படுத்தணும். அதுவே ஆபத்தம், அது கத்தி மாதிரி தான். ஆப்பிள வெட்டவும் பயன்படுத்தலாம், குத்தவும் பயன்படுத்தலாம். புரியுதா நான் சொல்றது? இந்த நிகழ்வு, அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற நிகழ்வை வந்து கண்டுபிடிச்சதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் பரிசு கிடைச்சு. அப்ப இதே மாதிரி இந்தியர்கள்ல யாரெல்லாம், இந்தியர்களுக்கு எத்தனை பேருக்கு, மொத்தம் 12 பேருக்கு வந்து என்ன இருக்கு, ஆமா, நோபல் பரிசு இந்தியர்களுக்கு பெற்றுள்ளார்கள். அதுல முதல்ல இந்தியர் யாரு, ரவீந்திரநாத் தாகூர் 1913 வாங்கினார். எதுக்காக? அவருடைய படைப்பு, இலக்கிய படைப்பான கீதாஞ்சலி. கீதாஞ்சலி. அதற்கப்புறம் சர் சி வி ராமன் 1930 பிசிக்ஸ்க்கு வாங்கினார். அப்ப முதல்ல இந்தியர்களுக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, தாகூருக்கு இலக்கியத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. சி வி ராமன் எந்த துறைக்கு வாங்கினாரு, பிசிக்ஸ். ராமன் விளைவுங்கிற விஷயத்துக்கு வாங்கினாரு. ராமன் விளைவுங்கிறது ஒளி சிதறல் பத்தினது. ஒளி வருதுல, ஒளியும் ஒரு கதிர் தான், ஆனா அது கெட்டதில்லை. நீங்க போய் எவ்வளவு நேரம் உட்காந்து சூரியன்ல உட்காந்துருந்தாலும் ஒண்ணும் ஆகாது. ஆனா அந்த சூரியன்லுமே அல்ட்ரா வயலட்னு ஒரு கதிர் வருது, யூவி கதிர்னு ஒண்ணு வருது. சூரியன்ல இருந்து எல்லாமே வெளில வரும். சரியா? ஏன்னா சூரியன் என்னது, சூரியன்றது என்னது, ஒரு நட்சத்திரம். கரெக்டா? அந்த நட்சத்திரம் ஏன் எரியுது? ஏன்னா உள்ள நியூக்ளியர் ஃபியூஷனும் நியூக்ளியர் ஃபிஷனும் இருக்கு. அதாவது அது லிட்டரலா ஒரு அணுகுண்டு. சூரியன் இருக்குல்ல, அது வெடிச்சு டெய்லி வெடிச்சுக்கிட்டே இருக்கிற அணுகுண்டு அது. ஹிரோஷிமா நாகாசாக்கின்ற இடத்துல 2 இடத்துல குண்டு போட்டாங்கல்ல ஜப்பான்ல, அணுகுண்டு. அது ஒரு குண்டு வெடிச்சது. அந்த மாதிரி டெய்லியும் கோடிக்கணக்கான அணுகுண்டுகள் வந்து சூரியன்ல வெடிச்சிட்டு இருக்கிறனாலதான் சூரியனுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்குது. சூரியனுக்கு எங்கிருந்து அவ்வளவு சக்தி? அணுக்கரு இணைவும் அணுக்கரு நடந்துகிட்டு இருக்கு. இப்படின்றதுக்குள்ள கோடி வாட்டி வெடிச்சிருச்சு. இப்படின்றதுக்குள்ள கோடி பாம் அங்க வெடிச்சிருக்கு. ஒரு செகண்டுக்கு கோடி பாம்ஸ் அடிக்குது. அப்ப அது யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு. அப்படிப்பட்ட கோடி கணக்குல செகண்டுக்கு வெடிக்கிற ஒரு பாம் நிறைந்த ஒரு பொருள் தான் நட்சத்திரம். அப்படி நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம் எது, நம்ம சூரியன். அப்ப அணுகுண்டு வெடிச்சா அதுல இருந்து எல்லா கதிரும் வெளில வரும்ல, கரெக்டா இல்லையா? அப்ப சூரியனும் ஒரு அணுகுண்டு தான். சரியா? அப்ப அதுல இருந்து என்னென்ன வரும், எல்லாமே வரும். எக்ஸ்ரே வரும், காமா கதிர் வரும், நம்ம பாக்குற கண்ணு, ஐ மீன் நம்ம பாக்குற வெளிச்சம், லைட் அது வெளில வரும், யூவி கதிர் வரும், இன்ஃப்ராரெட் கதிர் வரும், எல்லாமே வெளில வரும். இது எல்லாமே கதிர்கள். மைக்ரோவேவ் கதிர் வரும், ரேடியோ வேவ் வரும், எல்லாமே வரும் அதுல இருந்து. ஏன்னா அது ஒரு அணுகுண்டு, லிட்டரலா அணுகுண்டு. வெப்பம் வருமா? வரும். இப்ப என்ன பாருங்க, வெப்பம் வரும். சரியா? எவ்வளவு லட்சம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அங்க வெடிக்கிற அணுகுண்டுடைய வெப்பம் இங்க வருது. அங்க வெடிக்கிற வெப்பம் அப்ப வெடிச்ச சத்தம் கேட்குமே, வெடிச்ச சத்தம் கேட்கணும்ல. சத்தம் கேட்கணும் லிட்டரலா. ஆனா சூரியனுக்கும் பூமிக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லை, அதனால சத்தம் பயணிக்காது. சவுண்ட் பயணிக்கணும்னா என்ன வேணும், ஆட்டம்ஸ் வேணும். சூரியனுக்கும் நமக்கு நடுவுல என்னதான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அது வெற்றிடத்துல என்ன பயணிக்காது, சப்தம் பயணிக்காது. அதனால சூரியன் அவ்வளவு. சப்போஸ் ஏதோ இருந்துச்சுன்னா டப்பு 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 நேரம் காதல கிழிஞ்சிருக்கும் நமக்கு. வெளிச்சமே இவ்வளவு தூரம் வருதுன்னா அப்ப இருந்து சத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், காதெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அணுகுண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க பாக்குற சூரியன்ல லிட்டரல் நம்ம இது வரைக்கும் சூரியன் அப்படி பார்த்தது இல்ல. நீங்க ஏதோ யாரோ டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்ப அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அப்போ அதுல இருந்து இவ்வளவு கதிர்கள் உள்ள வருது. அப்ப இந்த லைட் இருக்குல்ல, அதுல ஒண்ணு லைட்டு, அந்த லைட்டு உள்ள வரும் பொழுது எது மேல பட்டு செதறும்ல, பட்டு ஏதோ ஒரு பொருள் பட்டுச்சுன்னா செதறும். இப்ப கூட சொன்னேன், ஆல்பாரே வந்துச்சுன்னா ஒரு பேப்பர் வச்சு கூட தடுத்துடலாம்னு சொன்னேன். பட்டு ஒளி பட்டு அது செதறும். அப்ப அந்த மாதிரி செதறதுல
ஒரு தேங்காய் உடைச்சா செதறுது இல்ல, அந்த மாதிரி ஒளியும் செதறும் அப்படின்னு வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவர் தான் யாரு? சி.வி. ராமன். அதற்கு பேர் தான் ராமன் விளைவு, ஒளி சிதறல், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அடுத்து யாரு? ஹர்கோபிந்த் கொரானா, அவர் மருத்துவத்துக்கு வாங்குறாரு. சரியா? எதுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு? புரதம் உருவாக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ். புரதம் எப்படி உருவாகுது, அதுக்கும் மரபணுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு கூட தெரியுமே. புரதம் எப்படி உருவாகுது? கோடு பாஸ் ஆகுமா? புரோட்டீன் எதால இருக்கு? பாலிபெப்டைட் சங்கிலியால இருக்கு. அது எதால இருக்கு? அமினோ ஆசிட்ஸால இருக்கு. எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கு? 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு அமினோ ஆசிடுக்கு என்ன இருக்கு? ஒரு கோட் இருக்கு, 3 டிஜிட் கோட் இருக்கு. அந்த 3 டிஜிட் கோட் எங்கிருந்து வரும்? டிஎன்ஏ இருந்து ஆர்என்ஏ மாதிரி, டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ. அந்த கோடு வந்து எதுக்குள்ள போகும்? இப்ப நான் வரைகிறது என்னது? ரைபோசோம். ரைபோசோம் இப்படிதான் இருக்குமா? இப்படிதான் இருக்குமா ரைபோசோம்ஸ்? இப்படிதான் இருக்கும். சரியா? இதுக்குள்ள அந்த ஆர்என்ஏ இப்படி உள்ள போச்சுன்னா அந்த கோடை வச்சு இதை உருவாக்கும், அமினோ ஆசிட் வச்சு பாலிபெப்டைட் சங்கிலியை உருவாக்கும். அதுதான் புரதம். அப்ப நீங்க படிக்கிறீங்களே, இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கினவர் தான் இந்தியா ஆராய்ச்சி அறிவியலாளரான ஹர்கோபிந்த் கொரானா. அப்புறம் யாரு? அமெரிக்காக வேண்டி மதர் தெரேசா. அப்புறம் யாரு? சுப்பிரமணியன் சந்திரசேகர். அவர் எதுக்கு வாங்கினாரு? நட்சத்திரங்களுடைய எவல்யூஷன், பரிணாமம். நட்சத்திரங்கள், அப்ப குரங்குல இருந்து மனுஷன் அந்த மாதிரி நட்சத்திரங்களும் என்ன ஆகுது? பரிணாமம் அடையுது அப்படின்றது. இப்படியா? எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். அப்ப முதல்ல நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது? முதல்ல ஒரு மேகக்கூட்டம், நெபுலா அப்படின்னு ஒரு மேகக்கூட்டம் இருக்கு. அந்த மேகக்கூட்டங்கள் என்ன ஆகும்? ஒரு குட்டி நட்சத்திரமாக மாறும், ஸ்டாரா மாறும். நெபுலா தான் என்ன மாறுது? ஸ்டாரா மாறுது. அப்புறம் அந்த ஸ்டார் என்ன பண்ணும்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தீர்ந்து போச்சுன்னா, ஏன்னா அது அணுகுண்டுன்னு சொன்னேன், கரெக்டா? அப்ப அதுல இருக்கிற எல்லா அணுவும் தீர்ந்து போச்சுன்னா வெடிக்கிறது நின்றுடும்ல, கரெக்டா? வெடிக்கிறது நின்றுடும் தானே? அப்போ அது வெடிக்கிறது நின்ன உடனே என்ன ஆயிடும்னா ஒரு பெரிய உப்பி தான் வெடிக்கும். என்ன வெடிக்கும்? உப்பி தான் வெடிக்கும். ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உப்பிரும், உப்பி வெடிச்சிடும். இப்ப நட்சத்திரங்கள்லாம் வெடிச்சிருமா சார்? ஆமா, வெடிச்சா அதுக்கு பேர் சூப்பர் நோவா. சூப்பர் நோவா வெடிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிச்ச மீதி மட்டும் அங்க இருக்கலாம், குள்ள நட்சத்திரம் அப்படின்னு மாறலாம். டார்ஃப், அது வெள்ளையா இருந்தா ஒயிட் டார்ஃப், கருப்பா இருந்தா பிளாக் டார்ஃப், சரிங்களா? பிரவுன் கலர் இருந்தா பிரவுன் டார்ஃப். என்ன கலர்ல இருக்கோ அந்த மிச்ச மீதி மட்டும் இருக்கு. சில நேரங்கள்ல அந்த வெடிச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய பொருள் வந்து கருந்துளையா மாறிடும், பிளாக் ஹோல் அல்லது நியூட்ரான் ஸ்டார் அப்படி மாறிடும். இந்த பிளாக் ஹோல் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. கருந்துளைன்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பண்ணும்? அது எல்லாத்தையும் உள்ள இழுத்துரும் இல்லையா? இதுதான் நட்சத்திரங்களுடைய எவல்யூஷன். இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுதான், அதுக்காக வாங்கினவர் தான் சுப்பிரமணியன் சந்திரசேகர். அப்போ சந்திரசேகர் வந்து விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு பெரிய நபர், இந்திய விண்வெளியாளர் கூட சொல்லலாம். அவர் பேர்ல ஒரு 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 கண்டுபிடிப்பு இருக்கு, சந்திரா லிமிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து அனுப்பக்கூடிய ஒரு செயற்கைக்கோளுக்கெல்லாம் சந்திரா அவருடைய பேர் வச்சிருக்காங்க. ஒரு இந்தியருடைய பேரை இன்னைக்குமே நாசா வச்சிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அமெரிக்காக்காரன் அவனோட கண்டுபிடிப்புக்கு யார் பேர் வைக்கிறான்? இந்திய கண்டுபிடிப்பாளர் சந்திரா அப்படின்ற அவருடைய பேர் வைக்கிறான். அடுத்து யாரு? அமர்த்தியா சென். இவரை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? லாஸ்ட் எங்க படிச்சோம்? நம்மளுடைய யூனிட் 5ல வருது இல்லையா? ஆமா. அடுத்தது யாரு? வெங்கடராமன் ராமகிருஷ்ணன். எதுக்காக படிச்சிருக்காரு? ஃபங்க்ஷன் ஆஃப் ரைபோசோம்ஸ். ரைபோசோம் எப்படி செயல்படுது இப்போ கூட பார்த்தோம். ரைபோசோமோட செயல்பாடு அந்த வர எம்ஆர்என்ஏ கோட வச்சு எப்படி புரதத்தை உருவாக்குறது அப்படின்றது தான் அதோடைய வேலை. அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி. எதுக்காக? அமைதிக்காக வேண்டி. என்ன பண்ணாரு அமைதிக்காக வேண்டி? குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய உரிமை,
அதை பத்திலாம் என்ன பண்ணாரு. அடுத்தது யாரு கடைசியா வாங்கியிருக்க 2019, 6 வருஷம் ஆகுது. ஏன் ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு? அப்ளை பண்றவங்க கம்மியா இருக்கு. அது அப்போ காந்தியோட காலகட்டத்துல அது சொல்லலாம். இப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, அப்ளை பண்ணலாம்ல. ஏன் கம்மியா இருக்கு? வருஷம் வருஷம் ஒன்று வரணும்ல. இந்தியா கிட்டத்தட்ட எவ்வளவு 160 கோடி மக்கள் தொகை இருக்கு. ஆமா தானே? உலகத்துல 800 கோடி பேர் இருக்கு. அப்ப பூமியில இருக்கிற எட்டுல 2 பேர் இந்தியன். பூமியில இருக்கிறதுல 8ல 2 பேர் இந்தியன். ஆனா நோபல் பரிசுல ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறானே. இல்ல அமெரிக்காக்காரன், ஆப்பிரிக்கா, யூரோப்காரனே வரானே. ஏன் ஏன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்ம இந்த மாதிரி பெருசா நம்ம ஆளுங்க யாரும் பெருசா கண்டுபிடிக்கிறது இல்லையா? குழந்தைகளுக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுல. நீங்க ஆற்றல் சூப்பர் சிங்கர் சரிங்களா, கலக்க போவது யாரு இப்படின்லாம் காமிச்சுல வளர்க்குறீங்க. அப்படிதானே? அறிவியல் சொல்லி தரணும் சின்ன வயசுல. நம்ம அங்க பண்ணி தரோம். அது அப்படி சொல்லி கொடுத்தோம்னா அப்புறம் எப்படி வளரும்? படத்தை பார்த்து சினிமாவை பார்த்து டான்ஸ் ஆடுமா அதுமா அப்படின்னு சொல்லி தானே வளர்க்குறோம். கரெக்டா இல்லையா? அப்போ இதே போலதான் ஒலிம்பிக்ஸ்ல பதக்கமும் கம்மியா இருக்கு. பூமியில சாதிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ்லயோ உடல் திறன்ல சாதிச்சீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல வருவீங்க. கரெக்ட் தானே? அதே மாதிரி அறிவியல்ல சாதிச்சீங்கன்னா இதுல வருவீங்க, நோபல் பரிசுல வருவீங்க. அப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. லாஸ்ட் ஆகுனா அபிஜித் பேனர்ஜி அப்ளை பண்றது மட்டும் இல்லை, கம்மியா தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. 160 கோடி மக்களுக்கு இவ்வளவு மக்கள் தொகைக்கு அட்லீஸ்ட் வருஷம் வருஷம் ஒன்னாவது எடுக்கணும். எதுல 6 துறையில ஏதோ ஒரு துறையாவது ஜெயிக்கணும்ல. ஒண்ணுல கூட ஜெயிக்க மாட்டேன்றாங்கன்னா அப்புறம் என்ன காரணம்? அப்படியே மிஞ்சி மீறி இருக்கக்கூடிய அறிவியலாளர்லாம் இந்தியால இருக்க மாட்டேன்றான், அமெரிக்கா ஓடிடுறான் இல்லையா? இந்தியால இருந்து என்ன போயிட்டு இருக்கு? அறிவு எங்க போயிட்டு இருக்கு? வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியல, இங்க அது போதுமான இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் என்ன பண்றான்? யூஜி முடிச்சிடறான், பிஜி எங்க போயிடுறான்? ஃபாரின் போயிடுறான், அங்க படிக்க போயிடுறான். அங்க படிச்சுட்டு அவனு அங்கேயே வேலை பார்த்து அங்க கண்டுபிடிச்சு அந்த நாட்டை பண்றான். ஏன் இந்த நாட்டுக்கு ஒன்றும் பண்றது இல்லை? ஏன்னா போதுமான சம்பளம் இல்லை, போதுமான சுச்சுவேஷன் இல்லை. அப்போ இந்தியால இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு? பிரெயின் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. பிரெயின் என்ன ஆயிட்டு இருக்கு? பிரெயின் இங்க இருந்து அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கு? முன்னாடி என்னாச்சு? வெல்த் ட்ரெயின் ஆயிட்டு இருந்துச்சு, செல்வம் வலிஞ்சு ஓடிட்டு இருந்துச்சு. யாரோட காலகட்டத்துல? பிரிட்டிஷ் காலகட்டத்தில். அப்படி செல்வம் அழிந்து போயிட்டு இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சாரு? தாதாபாய் நவ்ரோஜியா. வெரி குட். அவர் தான் செல்வழிப்பு கோட்பாடை கண்டுபிடிச்சார். வெள்ளக்காரன் நம்மளை கொள்ளடிக்கிறான் அப்படின்னு. சரியா? முன்னாடி என்ன பண்ண? வெள்ளக்காரன் நம்மளுடைய செல்வத்தை கொள்ளடிச்சான். இப்ப என்ன கொள்ளடிக்கிறான்? அறிவை கொள்ளடிக்கிறான். இங்க இருந்து அறிவுகள் எங்க போயிருச்சு? ஆமா. இப்ப கூகுளுடைய சிஇஓ யாரு? அவர் எந்த இருக்காரு? சரியா? இந்தியாக்காரர் தானே? அப்ப அப்படி இருக்கிறச்ச ஏன் அந்த ஆளுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்து 2000 கோடி கிட்ட ஒரு சம்பளம், அவ்வளவு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இந்தியால எங்க கம்பெனி இருக்கு? மாச சம்பளம் கொடுக்கறதுக்கு, வருஷ சம்பளம் கொடுக்கு இல்ல. இப்பதானே பிரச்சனை. அதனால என்ன பண்றாங்க? இங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்ப இதை மாத்தணும்ல. அப்படிதான் அப்புறம் என்ன ஒரு இங்க வந்து விருதுகள் அப்படின்றது வருது. இது ரொம்ப இது சிந்திக்கத்தக்க விஷயம். கரெக்டா இல்லையா? ஏன் இந்தியாவில இந்த கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் பெருசா நடக்கலன்னா அதுக்கான விஷயங்கள் இருக்கு. நம்மளும் நம்ம குழந்தைகளை வந்து என்ன பண்ணல, ஒழுங்கா இது பண்ணல. அதனாலதானா என்னமோ நம்ம சிலபஸ்ல முதல் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க கவனிச்சிங்களா? சிலபஸ்ல முதல் வார்த்தை சரிங்களா? சிலபஸ்ல குரூப் 1 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொடுத்துருக்கான்? சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர்னு கொடுத்துருக்கான். என்ன அர்த்தம்? அறிவியல் அறிவும், அடுத்தது என்ன? சயின்டிபிக் டெம்பர்னு என்ன? கேள்வி ஞானம். சரியா? எது நடக்குது, எது எப்படி நடக்குது அப்படின்ற யோசிக்கிற தன்மை சயின்டிபிக் டெம்பர். ஏன்னா அறிவியல் இருக்கிறதே கேள்வியில தானே. அறிவியல் எதுல பிறக்குது? கேள்வியில தானே. ஆப்பிள் கீழே விழுது, அந்த யோசிச்சிருக்கா? அப்படி என்ன யோசிச்சிருக்கா? ஏன் கீழே விழுது, ஏன் மேல போல யோசிச்சார்ல. என்னப்பா நான் கேட்கறது யாரு? நியூட்டன். என்னப்பா? சார் ஐசக் நியூட்டன் இல்லையா?
அப்ப கேள்வியில தானே பிறக்குது. நம்ம தான் கேள்வி கேட்கறது இல்லையே. கேள்வி கேட்கறோமா வேண்டாமா? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நேரத்துல இருக்கிறாங்க. ஒருத்தன் கருப்பா இருக்கான், ஒருத்தன் சிகப்பா இருக்கான் அப்படின்னு கேட்டா இப்ப சொல்லுவீங்க உங்களுக்கு. ஆனா நீங்க நடத்தினதுக்கு அப்புறம் சொல்றீங்க மெலானின் சார், மெலானின் வருது சார், மெலனோசைட் அப்படின்ற ஒரு செல்லு, சைட் வந்து செல், அது மெலானின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட்டை வெளியில கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது? அதுக்கு என்ன வேலை? சூரியன்ல இருந்து நம்மளை பாதுகாக்கு. சரி, இதை சுரக்க சொல்லி யார் சொல்றா? அது மறந்துட்டோம். ஏன்னா அது எக்ஸாமுக்கு தேவை இல்லையா? அதான் உடனே மறந்துடணும். அப்ப இதை சுரக்க சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கு. அது அது எங்கன்னு சுரக்குது அப்படின்னு நடத்தின எண்டோக்ரைன் சிஸ்டத்துல நம்ம மறந்துட்டோம். சரி, அது மறந்துருங்க, விட்டுருங்க. சரியா? சரி, அப்போ இது நம்ம நடத்துனதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அந்த கேள்வி நமக்குள்ள வரணும்ல, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்றதுதான் முக்கியம். அப்புறம் என்ன, சரி கேள்வி கேட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும்ல. பவர் ஆஃப் ரீசனிங். பதில் எப்படி சொல்றது? பதில் சொல்லுவது, கேள்வி முதல்ல கேளு, அப்புறம் பதில் சொல்லி பழகு. அப்புறம் என்ன சொல்றான்? ராட் லேர்னிங் வர்சஸ் கான்செப்ட் லேர்னிங். அப்புறம் என்ன? குருட்டு மனப்பாடம் வெர்சஸ் புரிந்து படிப்பது. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம். சரியா? என்ன அப்ப இதுல என்ன வித்தியாசம்? நீங்க எது வேணும்ன்றா எது வேணான்றான்? குருட்டு மனப்பாடம் பண்ணாதையா, புரிஞ்சு. அப்ப உங்க சிலபஸ்ல ஒரு லைன்லயே ஒட்டுமொத்தமா சொல்லிட்டான். சயின்ஸ் as a tool to understand the past, present, future. அறிவியலை வச்சு நடந்தது, நடந்து கொண்டு இருக்கு, நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது, இது எல்லாத்தையும் எப்படி நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆக மொத்தம் ஒரு லைன்ல என்ன பண்ணிட்டான்? மனித குலத்திற்கு, இந்தியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டான்? சொல்லியிருக்கான் சிலபஸ்ல. தெரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த ஒரு லைன் நம்ம படிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தது எங்க ஆரம்பிக்குது சார்? சிந்து செம்மொழி சார், வேத காலம் சார் அப்படின்னு போயிடுறோம் நம்ம. சார் தமிழ்ல இருந்து 100 மார்க் சார், அதை மட்டும் படிப்போம் சார். முதல் லைனே அதானே சிலபஸோட முதல் லைன். என்ன கொடுத்துருக்காங்க? அறிவியல் பண்பு இருக்கணும். அது மட்டும் இல்ல, சயின்டிபிக் டெம்பருங்கிறது நம்மளுடைய கடமை, அரசியலமைப்புல ஒரு கடமை. ஆமா இல்லையா? அடிப்படை கடமை. 11 கடமைகள்ல ஒரு கடமை எது? அறிவியல் மனப்பான்மை, சயின்டிபிக் டெம்பர். அறிவியல் மனப்பான்மை எல்லாத்தையுமே அறிவியல் பார்வையில பார்க்கணும். ஏன் இது ஏன் நடக்குது? ஒய், எப்போ நடக்கும், எதுக்கு நடக்குது, ஹவு, ஒய், ஹவு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். புரியுதா? கேள்வி கேட்டு அப்படியே உட்காந்துக்கலாமா? இல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு பதில தேடணும், இல்ல யார்கிட்ட கேட்கணும். அதான் ரீசனிங். அப்புறம் அதை புரிஞ்சு நீ படிக்கணும். இதுதான் நம்ம சிலபஸ்ல முக்கியமான ஒரு விஷயம். சரி, சரியா? அப்போ இந்தியர்கள்ல லிஸ்ட் பார்த்துட்டோம் இல்லையா? ரைட், ஓகே. அப்போ நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? இந்தியாவில ஏன் இந்தியர்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில ஏன் கம்மியா வாங்கியிருக்காங்க. ஆமா தானப்பா? ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கம் என்ன, முதல்ல 2 துறைகளுக்கு வாங்கின பெண்மணி யாரு, அவங்க எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, அப்படின்னா என்ன. அப்புறம் நட்சத்திரங்களுடைய பரிணாமம், எவல்யூஷன் பத்தி பார்த்தோமா? அதுக்கப்புறம் இந்தியன் நோபல் லாரேட்ஸ், இந்தியன் நோபல் லாரேட்ஸ். அப்புறம் என்ன பார்த்தோம்? நோபல் பரிசுடைய வரலாறு, நோபல் பரிசுடைய வரலாறு பார்த்தோம். ஆமா தானே? சரி, இப்போ வருஷம் தராங்களா? இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க நோபல் பரிசு? 2000. சரி, இது எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு கேட்டா, டிஎன்பிஎஸ்சில ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ எப்பயுமே இது வந்து ஒரு ஹாட்டான ஏரியா. இது வந்து அடிக்கடி வந்து இந்த ஏரியால கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்னா, ஃபர்ஸ்ட் வாங்கினோட நேம் கேட்கலாம், அவங்களுடைய துறையை கேட்கலாம். ஒண்ணு துறையை கொடுத்து அவங்க பேரை கேட்கலாம், இல்ல பேரை கொடுத்து அவங்க துறையை கேட்கலாம், அல்லது அது என்ன கண்டுபிடிச்சாங்க கேட்கலாம். டிஸ்கவரி ஆர் இன்வென்ஷன். டிஸ்கவரி, இன்வென்ஷன். என்ன வித்தியாசம்? தமிழ்ல ரெண்டுத்தையும் கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லுவோம். ஆனா டிஸ்கவரி வேற, இன்வென்ஷன் வேற. வாட் இஸ் டிஸ்கவரி, வாட் இஸ் இன்வென்ஷன்? சந்தோஷம். ஆல்ரெடி இருக்கிறத கண்டுபிடிச்சா டிஸ்கவரி. இன்வென்ஷன் இப்போ இப்போ புதுசா ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க.
சரியா? புதிதாக ஒரு பூமியை போல ஒரு கிரகம் உள்ளது, இவ்வளவு லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அப்படின்னா அப்ப எதை சொல்லலாம்? அது டிஸ்கவரி சொல்லுமா, இன்வென்ஷன் சொல்லுமா? டிஸ்கவரி. சரியா? புதுசா ஒரு பெண், சரியா, மை தீராத ஒரு பெண், அதுல மையே தீரல, உள்ள இருக்க இங்கே தீராத ஒரு பெண் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அது இதுல வரும். மையே தீராத ஒரு பெண்ணை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான்பா, அது டிஸ்கவரில வருமா, இன்வென்ஷன்ல வருமா? இன்வென்ஷன். எப்படி சொல்றீங்க? அது வரைக்கும் அது இல்ல, புதுசா வருது இன்வென்ஷன். புரியுதா உங்களுக்கு? இருக்கிறத கண்டுபிடிச்சா டிஸ்கவரி, புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா அது இன்வென்ஷன். ரெண்டுமே தமிழ்னா கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். அப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றது என்ன பண்ணணும்? சரி, இப்போ ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் செல்லை பத்தி கண்டுபிடிக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் பிசிக்ஸ், அணுவை பத்தி கண்டுபிடிக்கிறது. சரியா? இதெல்லாம் வந்து 50-100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய துறை. இப்ப இருக்கிற துறை என்ன தெரியுமா? இப்ப எது லீடிங் ட்ரெண்ட்? சரி, ஏஐ. இது கம்ப்யூட்டர்ல. சினிமாவா? எந்த துறை பக்கம் போனா அறிவே வளராதோ அந்த துறையைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு வேற, அறிவு வேற. கம்ப்யூட்டர்ல ஏ, கணினி அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏ. சரி, வேற பிசிக்ஸ்ல எது? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எது இப்போ இருக்கக்கூடிய லீடிங் துறை? குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம் அப்படின்றத நம்ம இன்னும் மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கல ஒழுங்கா, அது என்னன்னு புரியல மனுஷனுக்கு இன்னும். குவாண்டம்ங்கிற துறை தான் இன்னும் நம்ம இன்னும் முழுசாக. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி, 80 வருஷத்துக்கு முன்னாடி அணுனா என்னன்னு புரிஞ்சுக்க முடியல நம்மளால. இன்னைக்கு நம்ம அணுவை புரிஞ்சுக்கிட்டோம். ஆட்டம்னா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு, அது ஏன், அதுல இருந்து என்ன வெளியில வருது, ஏன் அதை பாக்கெட்ல போட்ட பெக்கோரல் செத்து போனாரு, மேரி கியூரி அதை ஆராய்ச்சி பண்ண செத்து போனாங்கிறதா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. என்ன சொல்றேன் புரியுதா? இப்போ என்ன தெரிஞ்சுக்கலன்னா, அந்த அணுவுக்கு உள்ள உள்ள போனா, சரியா, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப அணுக்குள்ள போக இருக்கக்கூடிய ஒரு புது உலகம் ஒண்ணு வருது. அந்த 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 இடத்துக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? குவாண்டம். குவாண்டம் என்னன்னா இட்ஸ் பியாண்ட் பிசிக்ஸ். இப்ப இருக்கக்கூடிய இயற்பியலுக்கு அப்பாற்பட்டது. இப்ப குவாண்டம்ல இப்போ 1+1 என்ன? 2 தானே. ஆனா குவாண்டம்ல 1+1 = 1 தான். அப்ப அது அறிவியலே வரல, அது பியாண்ட் பிசிக்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அந்த தனி பிசிக்ஸ், அது தனி பிசிக்ஸ். அதனால அதுக்கு என்ன பேரு? குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இயற்பியல் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னும் மனுஷன் புரிஞ்சுக்கல. அதை பத்தி இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இதுல எல்லாத்துக்கும் உரிய இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்த மனிதகுலம் வந்து ஒரு பெரிய இதுல போகும். இதுல ஒவ்வொன்னா இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? இதுல இப்பதான் ஒவ்வொன்னா, அதாவது ஒரு பெரிய கடல் வச்சுக்கீங்க, அதுல ஒரு சொம்பு அள்ளி ஊத்திட்டு இருக்காங்க இப்பதான். என்ன சொல்றது புரியுதா? 70-80 வருஷம் முன்னாடி அணுவை பத்தி புரிஞ்சுக்க முடியல. இப்ப நம்ம அணுவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதனால அதுல இருந்து கரண்ட் எடுக்கிறோம். கூடங்குளத்துல இருந்து, கல்பாகத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறோம். அதை வச்சு மனித குலத்தை அழிக்கிறோம். எப்படி? குண்டு போட்டு பாம் அதுல செய்யறோம்ல, அதுல பாம் செய்யறோம், அதுல இருந்து கரண்ட் செய்யறோம். அதே அணு வச்சு இன்னைக்கு மனித உடல்ல எலும்பு இருக்கா இல்லையா, எக்ஸ்ரே மிஷின் செய்யறோம். என்ன புரியுது சொல்றது? ஒண்ணு கண்டுபிடிச்சோம், அதை எல்லா மனித குலத்துக்கும் பயன்படுத்துறோம். அழிக்கவும் பயன்படுத்துறோம், ஆக்கவும் பயன்படுத்துறோம். அமெரிக்காக்காரன் அதுல குண்டு தயாரிச்சு வச்சு உலகத்தை மிரட்டுறான். டேய் போட்டு 2 குண்டு, என்ன சொல்ற கேட்கறியா இல்லையா அப்படின்னு நம்ம உலகத்தை ஒரு ஆர்டரா வச்சிருக்கிறோம். இப்ப இதுவே குவாண்டம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப அதுல இருந்து என்ன எத்தனை வெளில வரும்? என்ன சொல்றது புரியுதா? குவாண்டம் செல்போன் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஒண்ணு வந்திருக்கு, கியூபிட். சரியா? நார்மல் கம்ப்யூட்டர் பிட்ஸ்ல வேலை செய்யும், குவாண்டம் கம்ப்யூட்டர் கியூபிட்ஸ்ல வேலை செய்யும். இருக்கல ரொம்ப அதிநவீன கம்ப்யூட்டர்ஸ் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தான். இப்பதான் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் முழுசாலாம் கண்டுபிடிக்கல. இப்படி பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, யோசிச்சிருக்காங்க. கியூபிட்ஸ் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய அதிநவீன விஷயங்கள் அப்படின்றது குவாண்டம் தான். அதிநவீன விஷயங்கிறது ஏஐ. ஏஐ இப்போ அதிநவீன விஷயம் வந்துருச்சு, ஆல்ரெடி ஏஐங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? சரி. அதே மாதிரி மருத்துவத்துல, மெடிசன்ல
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது ஓகேப்பா. மருத்துவத்துல எது அதிநவீன விஷயம்? நோய்களை குணப்படுத்துறது தான் இல்லையா? நோய்களை குணப்படுத்துறது தான். எதுக்கெல்லாம் நோய் இன்னும் மருந்து இல்லையோ, நிறைய விஷயத்துக்கு மருந்து இல்லை. ராபிஸ்க்கு மருந்து இருக்காப்பா? நாய் Yes. நாய் கடிச்சிருச்சுன்னா உடனே போய் தடுப்பூசி இருக்கு. வர்றதுக்கு முன்னாடி தடுக்கலாம், ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, அதனால தடுக்க முடியாது. சரியா? டயபெட்டிஸ்க்கு மருந்து இல்லை அப்படின்ற கரெக்ட் தான். டயபெட்டிஸ்க்கு வந்து என்னது இல்லை. ஆமா, அது வந்து ஒரு ஹார்மோனல் டிசீஸ். அது ஹார்மோனல் டிசீஸ். எது நம்ம தான் படிச்சோம்ல. என்ன பீட்டா செல்ஸ் அப்படின்ற ஒரு செல்ஸ் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்ற இடத்துல இங்க பாங்க்ரியாஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு புரதத்தை சுரக்குது. அந்த புரதம் வந்து ரத்தத்துல கலக்கணும். அந்த புரதத்துக்கு நம்ம ஹார்மோன் பேர் வச்சிருக்கோம். அது என்ன ஹார்மோன்? இன்சுலின். அது என்ன பண்ணும்? நம்ம ரத்தத்துல சர்க்கரை இருந்தா அந்த சர்க்கரையை எடுத்து கிளைகோஜனா மாத்தி உடம்புல சேமிச்சு. சரியா? ரத்தத்துல நிறைய வரக்கூடாது சர்க்கரை. சரியா? அப்ப இன்சுலின் அதோடைய வேலையை செய்ய தவறிட்டா, இல்ல இன்சுலினை ஏத்துக்கிறதுக்கு செல் மறுத்து போச்சுன்னா, ரெண்டுமே இருக்கு இல்லையா? இன்சுலின் தன்னுடைய வேலைய செய்யல அப்படின்னா, இல்ல இன்சுலின் வந்து சுரந்து மறுத்து போச்சு. யாரு? செல்லு. அடி வாங்கி மறுத்தே போச்சு சார். சொல்லுவாங்களா, கையெல்லாம் காய்ச்சி போச்சுங்க சார் அப்படிம்பாங்களா, அது மாதிரி என்னாச்சு, செல்லு மறுத்து போச்சுன்னா அதுதான் டைப் 2 டயாபெட்டிஸ். இப்ப இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு வருதுல, 50 வயசானவங்க வரும்ல, அது வந்து என்னது, இன்சுலின் சுரக்காதனால இல்லை, என்னனால செல் எல்லாம் மறுத்து போச்சு. அடைங்க வேற. அப்ப எக்ஸ்ட்ரா நிறைய இன்சுலின் தேவைப்படுது. ஆல்ரெடி 10 ml சுரந்துட்டு இருக்குன்னா நமக்குலாம் 10 ml போதும், வயசானவங்களுக்கு 10 ml பத்த மாட்டேங்குது. ஆனா 20 ml தேவை. ஆனா 20 ml சுரக்குமா? கம்மி வயசு 30 வயசுல இருக்கு, 20 வயசுல இருக்குன்னா 10 ml சுரக்குன்னா 50 வயசுல 20 ml சுரக்கும். அதோட கம்மியா தான் சுரக்கும். அதனால வரக்கூடிய சர்க்கரை நோய் தான் என்னது, இப்ப இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு வரணும். அதனால இதுக்கு வந்து மருந்து ஒண்ணு தேவை கிடையாது. நீ இப்ப இருந்தே நீ நல்லா ஒழுங்கா இருந்துட்டா ஓகே. இதை முழுமையா குணப்படுத்தணும்னா செல்லு மறுத்து போறதை நீ தடுக்கணும். அதனால இதை நீ எப்படி பண்ண முடியாது. ஆனா ராபிஸ்க்கு வேக்சின்ங்கிறது, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சர்க்கரை நோய்க்கு நீ மருந்து கண்டுபிடிக்கிறத விட ராபிஸ்க்கு ஈஸியா மருந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றேன்றது விளங்குதா? உடம்பு மறுத்து போச்சு, இதை எப்படி சரி பண்ண முடியும்? என்ன சொல்றேன்றது புரியுதா? இன்சுலின் அதிகமா கொடுக்கணும். அப்ப டயபெட்டிஸ்க்கு என்ன இருக்கு? மருந்து இருக்கு. புரியுதா தம்பி? டயபெட்டிஸ் மருந்து இல்லைன்னு சொன்னார்ல, நான் அதை சொல்ல வரேன். டயபெட்டிஸ்க்கே மருந்து இல்லை. டயபெட்டாலஜிஸ்ட்ல தனியா இருக்காங்கல்ல, டயபெட்டிஸ்லாம் மருந்து இருக்கு. அப்புறம் ஊசி மாத்திரை எல்லாம் திங்கிறது இல்லையா? அப்புறம் என்ன, ராபிஸ்க்கு மருந்து இல்லை. அதனால என்ன பண்றாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. டயபெட்டிஸ்க்கு மருந்து இல்லைன்னு நினைச்சிருக்கீங்க, மருந்துலாம் இருக்கு. அப்புறம் திங்கிறீங்க. இன்சுலினே ஊசியா போட்டுக்கிறோம்ல நம்ம, மருந்து இருக்கா இல்லையா? அப்புறம் இல்லை நீங்க ஒரு நேரத்துக்கு முன்னாடி அதுதான் சொன்னேன். ராபிஸ்க்கு என்ன இல்லை, மருந்து இல்லை. நிறைய நோய்களுக்கு என்ன இல்லை. ஆமா ஆமா. ஹச்ஐவி குணப்படுத்துறதுக்கு நமக்கு நம்ம ப்ராப்பர் இல்லை, தெரப்பி தான் இருக்கு. சரியா? நிறைய இப்போ கேன்சருக்கு மருந்து எல்லாம் கண்டுபிடிக்கல. சரியா? அதை வந்து இப்பதான் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து எங்க இருக்குன்னா, நம்ம ஆராய்ச்சியில இருக்கு, ரிசர்ச்ல இருக்கு. we are in research. அது என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறது எதுல வரல, இன்னும் அப்ளை ஆகல. அதே மாதிரி கேன்சர்ன்றது ஒரு இதுல பல வகை இருக்கு. வாயில வரலாம், தோல்ல வரலாம், முடியில வரலாம், நிறைய இடத்துல இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும். சரியா? ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ். சரிங்களா? வைரஸும் கேன்சரை பரப்புது. அதுதான் பரவக்கூடிய கேன்சர், செர்விக்கல் கேன்சர். பரவக்கூடிய ஒரே வகையான கேன்சர், பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர் செர்விக்கல் கேன்சர். அப்ப இந்த மாதிரி எதுக்கு இந்த நோய்கள்லாம் குணப்படுத்த முடியுங்கிறது தான் என்னது மருத்துவத்துறையில உச்சம். அமைதி வந்து ஏதாவது ஒரு அநீதி நடக்குது உலகத்துல அப்படின்னா அதை சரி பண்றவன், அது யார் சரி பண்றாங்களோ அது. இலக்கியம் அழகா நடையில மானியத்தினை போட்டு யாரு சூப்பரா பண்ணிருக்காங்க, இருக்கிறது பெஸ்ட் இலக்கியம் எது அப்படின்னு. பொருளாதாரம் எது பெரிய இதா இருக்கும்? பொருளாதாரம் எதுக்கு படிக்கிறது? கோல் ஆஃப் எக்கனாமி எது? பொருளாதாரம். பிசிக்ஸ் எதுக்கு படிக்கிறோம்?
கெமிஸ்ட்ரி எதுக்கு படிக்கிறோம், பயாலஜி எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஆமா, அந்த மாதிரி பொருளாதாரம் எதுக்கு படிக்கிறோம்? நாட்டின் வளர்ச்சி. எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறத பொருளாதாரத்துடைய இலக்கே. எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும். பொருளாதாரம் படிக்கிறதே வறுமையை ஒழிக்கதான். கரெக்டா? பொருளாதாரம் படிக்கிறதே வேலை வாய்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதெல்லாம் நாடுகள் எப்படி செய்யலாம், கண்ட்ரிஸ் இல்லையா? சோ மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கறதுக்கு, அதனாலதான் பொருளாதாரத்துல வச்சிருக்காங்க. இப்ப இதுலயே ஹிஸ்டரி இல்ல, ஹிஸ்டரி ஜியோகிராபிக்ல யாரும் என்ன பண்றது இல்ல, நோட்ஸ் கிடையாது. என்ன சொல்ல புரியுதா? அவன் அந்த 6 துறை எதுக்கு வச்சிருக்கானா, நல்லா கவனிச்சு, இந்த 6 துறையுமே மனித குலத்தையே மாத்திடும். நல்லா கவனிச்சு பாருங்க, 6 துறை என்ன பண்ணும், மனித குலத்தையே மாத்தும். வரலாறுங்கிறது நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தான் சரி பண்ண முடியும். புவியியல் புவியியல் படிக்கிறதுக்கு பூமியை மனுஷனுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக புவியியல் படிக்கிறது. சரியா? எந்த தாதுவை எங்க கொள்ளடிக்கலாம், எதை எடுத்துக்கலாம், ஓ ரைட் நிறைய மண் இருக்குப்பா, எடுத்து வீடு கட்டிக்கலாம். சரியா? இங்க நிறைய ஜிப்சம் இருக்குப்பா, அதை எடுத்து இப்படி பயன்படுத்தலாம். அப்ப புவியியல் நிறைய நிறைய படிக்க படிக்க பூமியோட வளங்கள் குறைஞ்சிட்டே போகும். ஜியோகிராபி இன்க்ரீஸ் ஆனா எர்த் டிக்ரீஸ் ஆகும். என்ன சொல்றேன்னு புரியுதா? ஹிஸ்டரி படிக்கிறது இன்க்ரீஸ் ஆனா உலகத்தில் நடக்கிற தவறுகள் குறையும். வரலாறு அதிகம் படிச்சா சரியா? அதனால இது 2 நாளையுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவு மனித குலத்திற்கு நன்மைன்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது. நன்மைதான், ஆனா பெருசுன்னு சொல்ல முடியாது. சரியா? அப்போ இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முக்கியமா இந்த 3, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், லிட்ரேச்சர், பீஸ், இந்த 6, இது எல்லாமே இதுல அதிக புதுசு புதுசா கண்டுபிடிக்க என்ன வளரும், மனித குலம் வந்து இப்ப உதாரணத்துக்கு கற்கால மனுஷன் முதல்ல கற்கரையை கண்டுபிடிச்சான்ல, அதனாலதான் அவன் என்ன ஆனா பரிணாமம் அடைஞ்சான். அதுக்கப்புறம் சின்ன சைஸ்ல கருவி கண்டுபிடிச்சான், மைக்ரோலித். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, விவசாயம் விதைச்சா வளரும் அப்படின்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அதை வச்சு வீடு கட்ட கண்டுபிடிச்சான். சரியா? சர்க்கரை கண்டுபிடிச்சான், அதை சேமிக்க பானை கண்டுபிடிச்சான். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நெருப்பை கண்டுபிடிச்சான். அப்ப இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு, மனித குலத்தை அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிருக்கு. கரெக்டா? எரக்டஸ் மட்டும் நெருப்பை கண்டுபிடிக்கலன்னா அவன் பூமி ஃபுல்லா அவன் என்ன பண்ணிக்க முடியாது, போயிருக்க முடியாது. கரெக்டா? எரக்டஸ் தானே நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வால்யூமே இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை நம்ம வந்து பாராட்டுறது எந்த அளவுக்கு முக்கியம். கரெக்டா இல்லையா? அதுல இந்தியன் இருக்கணுங்கிறது அது எந்த அளவுக்கு முக்கியம், அதை விட முக்கியம். அப்போ இது நோபல் பரிசு என்ன, எதுக்கு, இதை பத்தின எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? இப்போ அந்த 6 துறையில நம்ம யார் வாங்க, முதல்ல பிசிக்ஸ். சரிங்களா? முதல்ல பிசிக்ஸ் பாத்தீங்களா, குவாண்டம் டனலிங். அதுக்காக ஜான் கிளார்க், மைக்கேல் ஹச் டிவரைட், ஜான் எம் மார்டினிஸ். இதை பத்தி குவாண்டம்ங்கிறது ஜென்ரலான விஷயம், அணுங்கிறது ஜென்ரலான விஷயம். சரியா? அப்ப அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு அப்படி நிறைய இருக்குல்ல அதுல. அதே மாதிரி குவாண்டம்ல டனலிங் அப்படின்ற ஒரு விஷயம் முடிச்சிருக்காரு. இது என்ன நீங்க படிச்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மண்ட குழம்பு. சரியா? இதெல்லாம் நம்ம இன்னும் ஸ்கூல் புக்லாம் வரல. இப்பதான் நம்ம அணு 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 அதெல்லாம் கண்டுபிடிச்சு 100 வருஷம் ஆகுது. நம்ம அது இப்பதான் படிச்சு, அதாவது நீங்க படிக்கிற உங்க பிசிக்ஸ் புக், கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கிற கான்செப்ட் எல்லாம் 100 வருஷம் பழைய கான்செப்ட். சரியா? அதுல லைட் பத்தி படிக்கிறீங்களே, அது 300 வருஷம் பழைய கான்செப்ட். நியூட்டன் கண்டுபிடிச்சது. லைட் வந்து விப்ஜிஆர்னு பிரியுது, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு வானவில் வருது அப்படின்றத கண்டுபிடிச்ச எத்தனை வருஷம் ஆகுது? 300 வருஷம் ஆகுது. நியூட்டன் கண்டுபிடிச்சார். குழியாடி, குவியாடி, சப்தம், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் 300 வருஷம் பழசு. இப்போ இருக்கிற சயின்ஸ் எது, குவாண்டம். இதெல்லாம் நீங்க வந்து உங்க பேரம்பேத்தி படிச்சா உண்டு. சரியா? சோ குவாண்டம் டனலிங். இப்போ இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணுமா? கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஒரு 2 வாட்டி தெரியுங்களா, ஹோம்வொர்க். ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் டிவரே, ஜான் எம் மார்டினிஸ்.
சரியா? என்ன பேரு? குவாண்டம் டனலிங். இதை கண்டுபிடிச்சா இதை ஒழுங்கா படிச்சா நமக்கு என்ன பயன்படும்? எதுக்கு பயன்படுமா? குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படும். குவாண்டம் சென்சார்ஸ், கம்ப்யூட்டரும் சென்சாரும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்த முடியும். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துருச்சுன்னா சரிங்களா, ரொம்ப அதிநவீன கம்ப்யூட்டர், பல விஷயங்களை செய்ய முடியும். கம்ப்யூட்டர் நம்மளோட வேலை செய்யறது தான் கம்ப்யூட்டர் இல்லையா? காமன்லி ஆப்ரேட்டட் மிஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட், எஜுகேஷன், ரிசர்ச். அதான் கம்ப்யூட்டரோட விரிவாக்கம். சரியா? கண்டிப்பா கேட்க மாட்டேன் டிஎன்பிசில, இதெல்லாம் பழைய ஜிகே. ஓகேவா? காமன்லி ஆப்ரேட்டட் மிஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால வந்து கல்விக்காகவும் வர்த்தகத்துக்காகவும் அறிவியலுக்காகவும் மனிதனுடைய வேலையை சுலபமாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கருவிதான் கணினி இல்லையா? அப்போ இதுல குவாண்டம் வந்துருச்சுன்னா அதிவேகமா செயல்படும், அதிவேகமா செயல்படும். அதுக்குதான் இந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ரைட், அடுத்து கெமிஸ்ட்ரி போலாமா? கெமிஸ்ட்ரி மிஷின் தேவைப்படாதுப்பா, ஜிகே இல்ல. கேட்டனால காமன்லி ஆப்ரேட்டட் மிஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இதெல்லாம் ரொம்ப பழைய ஜிகே, ஜிகே. அது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி சுசுமு கிட்டகவா, சுசுமு கிட்டகவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி, ஓமர் எம் யாகி, மார் எம் யாகி, சுசுமு கிட்டகவா, ரிச்சர்ட் ராப்சன், உமார் எம் யாகி. இப்ப இந்த 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 பேர்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து சூர்யா, ரஜினி, விஜயகாந்த், விஜய் அப்படின்ற பேர்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப பிரச்சனை எங்கன்னு தெரியுதா? கரெக்ட் தானே? இதே அமெரிக்காவுடைய ஆக்டர்ஸ் பேர்லாம் சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கு, அமெரிக்கன் ஆக்டர்ஸ். ஏன் இந்த மாதிரி அறிவியலாளர்களை நம்ம பாராட்டுறது இல்ல? அறிவியலாளர்களை நீ பாராட்டலன்னா அறிவியல் எப்படி புரியும் மண்டைக்குள்ள? சரி, என்ன கண்டுபிடிச்சாங்க? மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்ஸ், மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் இதை வச்சு என்ன பண்ணலாம்? இதை வச்சு பாலைவனத்துல காத்துல தண்ணி எடுக்கலாமா? இதெல்லாம் இதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியுமா? காத்துல தண்ணி எடுக்க முடியுமா? அடே, அப்ப எங்க பயன்படுத்தலாம்? பாலைவனத்துல பயன்படுத்தலாம். அப்படியே பார்த்து எழுதுங்க, ஹார்வெஸ்ட் வாட்டர் ஃப்ரம் டெசர்ட் ஏர். காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைட உரிய முடியும், விஷ வாயுகளை சேமிச்சு வைக்க முடியுமா? இந்த கண்டுபிடிப்பு எது? மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்ற அந்த கண்டுபிடிப்புகள், அந்த கருவிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ண முடியுமா? காத்துல இருந்து தண்ணி எடுக்கல. என்னடா அது மேஜிக் மாதிரி இருக்கு? காத்துல இருந்து தண்ணி எடுக்கலாம், காத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடை பிரிச்சிடலாம். யோசிச்சு பாருங்களேன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அதிகமா இருந்தா பூமி வெப்பமயமாகுது. அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிட்டோம்னா இவ்வளவு பூமி பாத்தீங்களா? மனித குலத்திற்கே எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு இது. காத்துல தண்ணி குடிப்போம், தண்ணி பஞ்சத்தை ஒழிக்கலாம்ல. தண்ணி இல்லைன்னு தானே எல்லாம் சாவறான். காத்துல தண்ணி எடுக்கலாம், தண்ணி பஞ்சமே வராதுல்ல. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. அப்ப கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ஃபிரட் நோபலோட சொத்து வீணா போல, அப்படிதானே? நம்ம அப்படித்தானே? அப்புறம் என்னது? விஷ வாயுகளை சேமிச்சிருக்க முடியும். விஷ வாயுகளும் நிறைய தொழிற்சாலைகள் இருந்தெல்லாம் விஷவாயு காத்துல கலக்குதுல. அப்ப இந்த மிஷினை செஞ்சு மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்ங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிஷின் செஞ்சுட்டா அது அந்த விஷவாயு அப்படியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்க வண்டியில டூ வீலர் பைக்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? அதை மாட்டிட்டா அந்த புகையில இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதே உறிஞ்சி வச்சுக்கும். கரெக்ட் தானே? சார் நான் தான் எலக்ட்ரிக் வண்டி ஓட்டுறேனே அப்படின்றீங்களா? சொல்றீங்களாப்பா? எலக்ட்ரிக் வண்டி ஓட்டுறதுனால கார்பன் டை ஆக்சைடு புகை வராதுல்ல அப்படின்றீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க எலக்ட்ரிக் வண்டி ஓடுறதுனால பூமிக்கு நல்லது அப்படின்னு? எத்தனை பேர் சொல்றீங்க?
சொல்லுங்க அப்போ. என்ன கேட்கறேன்னு புரியுதா தம்பி? எல்லாரும் எலக்ட்ரிக் வண்டி மாறிட்டோம். எல்லாரும் எலக்ட்ரிக் வண்டி ஓட்ட மாறிட்டோம்னா பூமி கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் டை ஆக்சைடு வெளில வராதா? பூமி வெப்பமயம் அடையாதா? பிளான் ஓகேவா? எதுக்கு இப்ப எலக்ட்ரிக் வண்டிக்கு நம்ம போறோம்? நீங்க எல்லாம் போறது பெட்ரோல் விலை கம்மியாகும், பெட்ரோல் அடிக்க வேணான்ட்டு, சரியா? ஆனா அரசாங்கம் ஏன் பெட்ரோல் வண்டி ஓட்ட சொல்லி சொல்லுது? கார்பன் டை ஆக்சைடு காத்துல கலக்க கூடாது, கம்மி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிய. அதான உலக பூமி வெப்பமயம் அடைகிறத தடுக்கணும். கார்பன் டை ஆக்சைடு காத்துல கம்மியா கலக்கணும். 4வது அதிகமான காத்துல இருக்கக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் என்ன? நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன். சரியா? காத்துல இருக்கக்கூடிய எழுதலையா? எழுதுன்னு சொல்லட்டுமா? சரி எழுதுங்க. காத்துல இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் கேஸ் முதல்ல என்ன? நைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஆர்கான், அப்புறம் தான் CO2 கார்பன் டை ஆக்சைடு. இது ஜஸ்ட் ஒரு 2% அதிகமானாலும் சரியா பூமி ஃபுல்லா தண்ணி ஆயிடும். 10% அதிகமாச்சுன்னா நாமக்கல்ல தான் கடல். நாமக்கல்ல தான் கடல் இருக்கு. சென்னையில கடல் இருக்காது. கடல் எங்க இருக்கும்? நாமக்கல் கடலோர மாவட்டம் மாறிடும். அப்புறம் என்ன அர்த்தம்? கடல் உள்ள வந்துடும். சரியா? அதுவே 10% கம்மியாச்சுன்னா பூமி ஐஸ் ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம பூமியோடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது. அதாவது ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி. ஃபேன் அதிகமா சுத்து அப்படின்னா இப்படி திருப்பினா கம்மியா சுத்து, இப்படி திருப்பினா அதிகமா சுத்தும்ல. அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்ணீங்கன்னா பூமி சில்லுன்னு ஆயிடும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமான பூமி ஹீட் ஆயிடும். பூமிக்கான டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் கண்ட்ரோல் ஆகும் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. சரியா? இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா நீங்க நம்ம வர்ற புகையில அதிகமாயிட்டு இருக்கு. அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. அதனால கார்பன் டை ஆக்சைடு காத்துல இருந்து உறிஞ்சிட்டோம்னா அப்ப அதை விட வேணாம்னு சொல்லி என்ன பண்றாங்க? எலக்ட்ரிக் வண்டி விடுறாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இது பிரச்சனையை சால்வ் பண்ணுவான்னு கேட்டா பண்ணாது. ஏன்? எலக்ட்ரிசிட்டியோட கன்சம்ஷன் அதிகமாகுது. புத்திசாலியான ஒரு விஷயம். வெரி குட். சரியா? எலக்ட்ரிசிட்டியான கன்சம்ஷன் கரெக்ட். எதுல இருந்து வருது கரண்ட்? நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல தான் இந்தியால கரண்ட் தயாரிக்கிறாங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய கரண்ட் எங்கிருந்து வருது? நெய்வேலியில இருந்து தான் வருது. நெய்வேலியில கரண்ட் எங்க இருந்து வருது? அது என்னது? நிலக்கரி எரிச்சா புகை வருமா வராதா? நீங்க 100 வண்டியில வர்ற புகையை ஒண்ணுதான், அந்த எல்லா புகையும் ஒரு இடத்துல வச்சு எரிக்கிறது ஒண்ணுதான். இது யோசிக்கல யாருமே. புகை உங்க வண்டியில இருந்து வரல, அந்த வண்டியில இருந்து புகை வராத ஒரு வண்டி வச்சிருக்கீங்களே, அது ஓரத்துக்கு கரண்ட் வேணும்ல. அந்த கரண்ட் எங்க இருந்து வருது? எங்க இருந்தே வருது? ஒட்டுமொத்தம் நெய்வேலியில இருந்து போகும் புகை மேல காத்துல. புரியுதா புரியல நான் சொல்றது? இப்போ 100 வண்டி, 100 வண்டிக்கு தேவை 100 லிட்டர். சரியா? 100 லிட்டர் பெட்ரோல் வேண்டாம். அதே 100 வண்டி. இதுக்கு இப்ப தேவை என்ன பண்றீங்க? 100 லிட்டருக்கு பதிலா 100 கிலோ 100 கிலோ நிலக்கரி எரிக்கிறீங்க. 100 லிட்டர் பெட்ரோலும் ஒரே கார்பன் டை ஆக்சைடு தான் காத்துல விடும். 100 கிலோ நிலக்கரியும் ஒரே கார்பன் டை ஆக்சைடு. புரியுதா புரியல நான் சொல்றது? யாருக்கெல்லாம் புரியல கேத்துக்கு? லிங்கேஸ்வரிக்கு புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? கரண்ட் அப்புறம் எதுல இருந்து வருது? நிலக்கரில தானே வருது கரண்ட். எப்படிலாம் கரண்ட் எடுக்கலாம்? நிலக்கரில இருந்து எடுக்கலாம், காத்தாடில இருந்து எடுக்கலாம். காத்தாடி இருக்குல்ல, காத்தாடி, அப்புறம்
சோலார்ல இருந்து எடுக்கலாம், வெரி குட். தண்ணியில இருந்து ஹைட்ரோல இருந்து எடுக்கலாம், அணுமின் நிலையத்துல எடுக்கலாம், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். நீங்க வந்து அணுமின் நிலையம் வேணான்றீங்க, வேணாம் தானே சொல்றீங்க, வேணாம்னு சொல்றீங்க இல்லையா? ஏன்னா வெடிச்சுருன்றீங்க. சரி, அதெல்லாம் ரெண்டு தான் இருக்கு. ஆத்துல இருந்து எடுக்கலாம், டேம் போட்டு. ஆத்துல தண்ணியே வர மாட்டேங்குது, அதுல இருந்து எங்கத்துக்கு எடுப்பீங்க? சரியா, அது போதுமா? பத்தல. காத்துல எடுத்துலாம், அது வருஷத்துக்கு 2 வாட்டி தானே அடிக்குது காத்து, தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று. என்னையா, சோலார் போடலாம், அது போடுறது இடம் நிறைய தேவைப்படுது, காசு நிறைய தேவைப்படுது. வீட்டுல போட்டா கரண்ட் மிச்சம் தான். எத்தனை பேர் வீட்டுக்கு சோலார் போட்டிருக்கீங்க மேல? ஏன் போடல? 2.5 லட்சம் வேணுமே வீட்டுக்கு மேல போறதுக்கு. மானியம் கொடுக்குமே, மானியம் கொடுத்தா 1.25 லட்சம். அது இருந்தா நான் எங்க உட்காந்துருக்க போறேன்? அதுவும் தான் இல்ல. நான் சொல்றது விளங்குதா? போறதுக்கு காசு அதிகமா செலவாகுது. சரி, அப்ப இருக்கிறதுக்கு தோண்ட நிலக்கரி வரும், எத்தனை வருஷத்துக்கு வரும்? அது 100 வருஷத்துக்கு வரும். சரி, அப்ப தோண்டி எரிச்சிரு. புரியுதா புரியலையா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அதுக்கு நம்ம கிட்ட. அதனால இப்போதைக்கு நிலக்கரில இருந்தா அதிகபட்சம் தமிழ்நாடு மட்டும், இந்தியா ஃபுல்லா தயாரிக்கிற நமக்கு தேவைப்படுற கரண்ட் 60% மேல நிலக்கரில இருந்து மட்டும்தான் வருது. நிலக்கரியும் ஒண்ணுதான், பெட்ரோலும் ஒண்ணுதான். ரெண்டும் என்னதான்? ரெண்டுத்துக்கும் பேர் ஒண்ணுதான். என்னது? படிம எரிபொருள். என்ன ஒண்ணு பேரு? படிம எரிபொருள். அதனால இவனுங்க எலக்ட்ரிக் காரை ஓட்டுறதை விட காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிடலாம் அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு? சுசுமு கித்தகவா. சொல்லிட்டே அப்பயாவது மனசுல பதிதான் பார்ப்போம். சுசுமு கித்தகவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி. அடுத்து மருத்துவம் மேரி இ பிரன்கவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமான் சகாகுச்சி. மேரி இ பிரன்கவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் சகாகுச்சி. இம்யூன் டாலரன்ஸ், தன் எதிர்ப்பு சக்தி. உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்குதுல்ல, சரியா? என்னப்பா, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்குதா இல்லையா? யாரு? வெள்ளை அணுக்கள். சரியா? வெள்ளை அணுக்கள் எப்படி தாக்கும்? வரக்கூடிய கிருமி ஆன்டிஜன் வச்சிருந்தா அதை கொல்றதுக்கு ஆன்டிபாடியை தயாரிக்கும். புரியுதா? ஆன்டிஜனை கொல்றதுக்கு ஆன்டிபாடியை தயாரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிஜன், நம்ம உடலோட ஆன்டிஜன் வந்து விட்டுட்டு போயிடும், வேற ஒரு இதா இருந்தா கொன்னுடும். அதனாலதான் இப்போ உங்க பிளட்டு ஓ, சரியா, உங்களுடைய பிளட் பி அப்படின்னு பாசிட்டிவ். உங்க உடம்புல பி பாசிட்டிவ் ஓடுது. இப்போ நான் வந்து பி நெகட்டிவ் இல்ல ஏ பாசிட்டிவ் ரத்தத்தை நம்ம உடம்புல விட்ட ரத்தம் தானே, அதுவும் சிகப்பு கலர்ல தானே இருக்கு. பி பாசிட்டிவ் ரத்தம் இருக்கிறவனுக்கு தூக்கி ஏ பாசிட்டிவ் ரத்தம் இருக்கணும், ஏ பாசிட்டிவ் ரத்தத்தை விடுவோம் ரத்தத்துல, என்ன ஆகும்? அப்ப அது உள்ள ஒரு ரத்தம் இல்ல. ஏன், என்ன பிரச்சனை? என்ன மாறுது? ஆன்டிஜன் தான் மாறுது. சரியா? ஆன்டிஜன் தான் மாறுது. அப்போ அந்த நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் எதுக்கு பழக்கப்பட்டிருக்கோம்? பி பாசிட்டிவ் ஆன்டிஜன் தான் நம்ம ரத்தம், இது நம்மாளு அப்படின்னு இருக்கும். வேற தேர்வு இருக்கிற நாய் வந்துச்சுன்னா இந்த நாயெல்லாம் சேர்ந்து அதை குறைச்சு எங்க ஏரியா உள்ள வராது ஓடிப்போடன்னு குறைச்சு தள்ளி விட்டுரும். சரியா? அப்ப நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியே நம்மளை தாக்க ஆரம்பிச்சு. அப்போ தன்னுடல் தாக்கி நோய்னு ஒரு தனியா ஒரு டிவிஷனே இருக்கு. என்ன? தன்னுடைய உடலே தன்னோட உடலை தாக்குது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்மளுடைய உடலே நம்மளை தாக்கிடும். நம்மளோட உடலே நம்மளை தாக்கும். ஏன்டா தாக்குது அப்படின்னா அதுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. டேய், நான் அண்ணனை கடிக்காதடா. இப்போ நாயை நம்ம எதுக்கு வளர்க்குறோம்? வெளில யாரா வந்தா கடிக்கணும். அந்த நாய் நம்மளே கடிச்சிருச்சுன்னா அந்த மாதிரி ஒரு வினோதமான சூழ்நிலை தான் தன்னுடல் தாக்கினும். இதுல நிறைய இருக்கு, ஆட்டோமின் டிசீஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து ருமட்டாய்டு
ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுவாதம் சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ் இது நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 100ல ஒரு 10 பேருக்கு இருக்கும் ஆர்த்ரைட்டிஸ். நம்மளுடைய வெள்ளை அணுக்களே போயிட்டு மூட்டுல இருக்கிற செல் எல்லாத்தையும் தின்னுடும். மூட்டை இருக்குல்ல, கை விரல்ல இருக்கிற மூட்டு, மூட்டு 2 எலும்பு செய்யற இடத்துக்கு பேரு மூட்டு, ஜாயிண்ட். கரெக்டா? அந்த மூட்டுல இருக்கக்கூடிய மூட்டை போய் என்ன பண்ணிடும்? கடிச்சு கொதறிடும். யாரு? நம்மளோட வெயிட் செல்ஸ். நம்ம நாய் நம்மளே கடிக்கும். அப்ப இதுக்கு என்ன வழி? எப்படி குணப்படுத்தலாம்? கஷ்டம். சரியா? கஷ்டம். என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணலாம்? அந்த வெள்ளை அணுக்களை கம்மி பண்ணலாம். வெள்ளை அணுக்களை மறுத்து போக வைக்கலாம். என்ன கொடுத்தா மறுத்து போவோம் அப்படின்னா என்ன கொடுப்பாங்க? ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. சரியா? ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தா அதுக்கு மழுங்கிடும். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு வந்து அது என்ன பண்ணும்? அமைதியா இருக்கும். இல்லைன்னா அதை கம்மி பண்ணலாம். இம்யூன் சிஸ்டத்தை கம்மி பண்ணலாம். வெள்ளை அணுக்களை வேலை செய்ய விடாம தடுக்கலாம். சரி, அதாவது நாயை கட்டி போடலான்ற. நாயை கட்டி போட்டா இப்ப என்ன பிரச்சனை? வேற என்ன பண்றது? அப்போ உனக்கு இம்யூன் சப்போர்ட், இப்ப ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுவாதம் இருக்கிறவனுக்கு எதிர் சக்தியை கம்மி பண்றதுக்கு நம்ம மருந்து இருக்கு. கம்மி பண்ணா அவனுக்கு சளி குணமாகாதே. புரியுதா உங்களுக்கு? இப்போ முன்ன போனாலும் இடிக்கும், பின்ன வந்தாலும் உதைக்கும். இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப நாயை கொண்டு இல்லாமா? இல்ல, அது பண்ண முடியாது. நாய்க்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அது இப்போ செலக்டிவா போயிட்டு என்ன பண்ணுது? நம்ம உடலே இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து நம்மளோட உடலே என்ன பண்ணுது? ஒவ்வொரு எந்தெந்த இடத்த தாக்குமோ அந்தந்த இடத்துக்கு நோய். மூட்டை தாக்குச்சுன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், தோலை தாக்கும், கண்ணை தாக்கும், நரம்பு செல்களை தாக்கும், எதை வேணா தாக்கும். அதுக்கு லிமிட்டே இல்லை. மொத்தத்துல அது எதை வேணா தாக்கும். சில நேரம் ரத்தத்தை தாக்கும். அதனால இது பெரிய டிசீஸ். இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அது ஏன் மாறுதுன்னு நீங்க யாருக்குமே தெரியல. ஏன்டா என்னையே தாக்குற அப்படின்னா அதை கேட்டா அதெல்லாம் தெரியாது, நான் கடிச்சு வைப்பேன் அப்படின்னு அதை கட்டி சேர்க்குது. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அதை சார்ந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? டாலரன்ஸ்னா என்னது? பொறுத்து. அதனால என்ன பண்றாங்க? தம்பி பொறுமையா இருப்பா, அண்ணன் தாண்டா கடிச்சிடாதரா அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க? ஆமா, இப்படி பண்றது மூலியமா புது புது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு. அப்பனா என்ன அர்த்தம்? ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு என்ன இல்ல? மருந்து இல்லை. புரியுதா புரியலையா? அந்த நாயை கட்டி தான் போட முடியும். வெள்ளை அணுக்களை அதோடைய பவரை என்ன பண்ணலாம்? கம்மி பண்ணலாம். எவ்வளவு நேரத்துக்கு? நம்ம உயிரோட இருக்க வெள்ளை அணுக்கள் தேவையே. அப்போ அதுகிட்ட போய் சொல்லணும், தம்பி இது நான் தான் ஓனர், என்ன கடிக்காத அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது. அந்த பத்தி ஆராய்ச்சி பண்றவர் தான் இவங்க 3 பேர். யாரு? மேரி பிரன்கவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் சக்காகோச். சரி, அவ்வளவுதான். இது 3 தான் கஷ்டம்பா. ஓகேவா? அது எதை பத்தின்ற விஷயம். அடுத்து போலாம். இலக்கியம். லாஸ்லோ பேர் பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஆனா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எவ்வளவு பேர் வித்தியாசமா இருக்கோ அவ்வளவு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கிரஸ்னார்கை அப்படி சொல்லலாமா? கிரஸ்னாஹார்கை. அவருடைய இலக்கியம் அப்போகலிப்டிக் டெரர் ரீஅஃபர்ம்ஸ் தி பவர் ஆஃப் ஆர்ட். அப்போகலிப்ஸ்னா என்ன? அப்போகலிப்ஸ் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பூமி அழியுதுன்னு அர்த்தம். பூமி அழிய போகுதுன்னா அது பேர் அப்போகலிப்ஸ். சரியா? அப்போகலிப்ஸ்னா என்ன? ஆமா, இப்போ எல்லாருக்கும் இப்ப ஜாம்பி வந்துச்சுன்னா அப்படின்னு என்ன, பூமி அழிஞ்சிருமா? ஜாம்பின்னு சொல்லுவோம்ல, கடிச்சா எல்லாரும் அப்படி மாறிடுமே. மிருகமா? மிருதன் அப்படின்னு தமிழ்ல வேற பேர் வச்சோம். மிருதன், மனிதன், மிருகம் கூட்டல் மனிதன், மிருதன் நம்ம வச்ச பேர். இங்கிலீஷ்ல என்ன பேர்? அதுக்கு பேரு ஜாம்பி. நான் சொன்னேன்ல, கார்டிசெப்ஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சை இருக்கு. அந்த பூஞ்சை வந்து என்ன பண்ணும்? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. கார்டிசெப்ஸ் அப்படின்றது உலகத்துல இருக்கக்கூடிய நிஜமான ஒரு பூஞ்சை.
மனித மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பூஞ்சை. எந்த மனித மூளை கட்டுப்படுத்துது? விலங்குகள் உலகத்தின் ஜாம்பி கார்டிசெப்ஸ்ங்கிற பூஞ்சை. அது மனித உலகத்துக்கு இன்னும் வரல. காரணம் அது 26°C 27°C செத்து போயிடும். அதனால நம்ம பாடி ரத்தமே 36. சரியா? இது கார்டிசெப்ஸ் குணப்படுத்த முடியாது. அதனால அது பரிணாமம் அடைஞ்சதுன்னா யாரு? கார்டிசெப் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த வெப்பத்துல வாழ தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம கோயந்தா. சரியா? நம்ம கோயந்தா. நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கிட்டு அங்கிட்டு போய் எல்லாத்தையும் கடிச்சிட்டு தின்னிட்டு அவ்வளவுதான் மாறிடும். ஓகேவா? சோ அதனால அதை பத்தின ஒரு ஏதோ கதை எழுதி வச்சிருக்காரு போல. வந்தா எப்படி இருக்கும் பூமியை. ஜாம்பி பத்தி இல்லை, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜாம்பின்றது ஒரு விதமான அப்போகலிப்ஸ். ஜாம்பினால உலக அழியலாம், வேற எதனால அழியலாம்? இவனுக்கு வேணா அணு குண்டு போட்டு அழிச்சுக்கலாம். சரியா? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பைத்தியம் முடிச்சு வச்சுக்கேன். நிறைய அணுகுண்டு வச்சிருக்கானுங்க. பூமியுமே அழிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? இந்தியா கிட்ட 200 இருக்கு. 9 நாடுகள்கிட்ட அணுகுண்டு இருக்கு. இஸ்ரேல், இந்தியா, பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை வந்ததுனால என்ன பண்ணிடும்? ரெண்டு பேரும் மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன். பாகிஸ்தானும் இந்தியாவும் என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் விரோதியாக ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஆனா சும்மா கைகளை போட முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு கவுண்டர் இருந்துக்கிறானுங்க. ரெண்டு பேரும் இருக்கிற இவனும் 200, அவன் 400 வச்சிருக்கான். பாகிஸ்தான் நம்மளோட அதிகமா வச்சிருக்கான். பட்டனை தட்டி விட்டானுங்க, அவ்வளவு சொல்லி முடிஞ்சு. ரெண்டு பேரும் மண்ணோட மண் ஆயிடுவானுங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற 9 நாடு நினைச்சதுன்னா பூமி என்ன ஆயிடும்? அப்ப இது என்ன அப்போகலிப்ஸ்? இது என்ன அப்போகலிப்ஸ்? நியூக்ளியர் அப்போகலிப்ஸ். புரியுதா நான் சொல்றது? அணுவினால பூமி அழியலாம், ஜாம்பினால அழியலாம், இல்ல டைனோசர் காலத்துல எப்படி ஒரு விண்கல் வந்து விழுந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு விண்கல் பூமியில விழுந்தாலும் அழியலாம். ஆனா இவர் எதை பத்தி கதை வச்சிருக்காருன்னு தெரியல. அந்த புக்கு படிச்சாதான் தெரியும். ஏன்னா இவர் இலக்கியம் மொத்தத்துல ஒரு அப்போகலிப்டிக் டெரர் ஏதோ ஒரு பத்தி புதுசா நம்மால் யோசிச்சிருக்காரு. இப்படி ஒரு விதமா பூமி எரிஞ்சா அப்படின்ற மாதிரி அவர் கதை எழுதுனது. அந்த ஆர்ட், அந்த கலைக்காக வேண்டி அவருக்கு புக் கிடைச்சிருக்கு. அப்ப போய் எதுக்காக அந்த புக் எழுதுனா நம்ம போய் படிக்கலாம். சரியா? ஷார்ட்டா படிச்சு வச்சுப்போம். என்ன அப்படி புதுசா என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு. சரி, இதுலயே கிடைக்கும் இரு பார்ப்போம். It's a great epic writer in the Central European region that extends the Kafka absurdism, grotesque excess, so the more contemplative, finally clever. இதை பத்தினே சொல்லல. சரி, ஓகே. மொத்தத்துல ஒரு பூமி அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில பத்தி அதுல ஒரு கதை எழுதி வச்சிருக்காரு நம்மால். ஓகேவா? ஹங்கேரி நாட்டின் ஒரு ஆத்தர். நம்மளும் தான் புக் எழுதுறாங்க நம்ம ஆளுங்க. சரி, இதான் பெருசா எழுதினோம். உலக அளவுல நம்ம ஆளுங்க எதை கதை எழுதுனா பரவாயில்ல. ரைட். அடுத்தது என்ன? ஃபைனலா அமைதிக்காக வேண்டி மரியா கொரினோ மச்சாடோ. மரியா கொரினோ மச்சாடோ அமைதிக்காக வேண்டி எந்த நாட்டுக்கு போராடி இருக்கிற? ஏதோ பண்ணியிருக்காங்க. வெனிசுவேலா. எங்க இருக்கு வெனிசுவேலா? எங்கம்மா இருக்கு வெனிசுவேலாங்கிறது? ஒரு நாடுமா? பூமியில எங்க இருக்குது? இப்பதான் கேள்வியே படுறோம் சார்ன்றீங்களா? தென் அமெரிக்கால இருக்கு. சரியா? ட்ரம்புக்கும் அவரும் பண்ணியிருக்காரா? அவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, சூப்பர். வெனிசுவேலா அப்படின்ற நாட்டுல இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெனிசுவேலா ஒரு பெரிய இது நடந்துச்சுமா. அதாவது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிவில் வார், உள்நாட்டு கலவரம் நடந்து வெனிசுவேலா நிறைய பெட்ரோல் வளம் இருக்கு. தென் அமெரிக்காலே அதிகமான பெட்ரோல் வளம் கொண்ட ஒரு நாடு வந்து வெனிசுவேலா. தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. அங்க வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சிக்குள்ள போயிடுச்சு. அப்ப அதை எதிர்த்து போராடி அங்க அமைதியை நிலவரத்துக்காக வேண்டி போராடின ஒரு பெண்மணி தான் மரியா கொரினோ மச்சாடோ. சரியா? அதற்காக வேண்டி உங்களுக்கு பெண் கொடுத்துருக்காங்க, அமைதிக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ரைட், தேங்க்யூ.